திருமாறன் சார், இப்போ பார்த்தோம்னா இது புல்வாமாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஊரியா இருக்கட்டும், இப்போ பஹல்காமா இருக்கட்டும், எல்லாத்தின் போதுமே வந்து ஒரு சர்டைன் நேரேஷன் வந்து பாகிஸ்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் தி டே தாங்கள் தான் ஒரு விக்டிம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ரீசெண்ட்லி கவஜா ஆசிஃப் அவருடைய அந்த இன்டர்வியூவில் அவங்களுடைய அந்த பேக்ரவுண்டை அவர் ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. தீவிரவாத இயக்கங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுத்து வளர்த்து விட்டது, அதை பற்றி அவர் பேசினது எல்லாமே வைரலாக போச்சு. டெஸ்பைட் தட் ஒரு சர்வதேச அளவில் பார்க்கும்போது அதற்கு எதிரான ஒரு ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். இது பாகிஸ்தான் ஒரு விக்டிம்னே எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதை நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த வார் வந்து நமக்கு இது வந்து தேவையா, இந்த ரிசோர்சஸ் நம்ம பாதிப்படைய மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருந்தது. ஸோ இந்த வார்டோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வார் ஹஸ் சம் அட்வான்டேஜஸ் டூங்க. நாங்க சொல்லுவோம் எல்லா வார்லயுமே வந்து அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இப்போ வார் போறோம்னா எதுக்காக போறாங்க? 2 நாடுகள் வந்து லாஸ்ட் ரிசார்ட்டா வார் யூஸ் பண்றாங்க சார். இந்த வார் யூஸ் பண்ண நோக்கம் என்ன? அவருக்கு இந்த வார் முடியல, உங்களுக்கு என்ன வேணும்? பீஸ் வேணும். என்ன வேணுங்க? அமைதி இல்லைன்றதுக்காக தான் இப்ப சண்டை போடுறாங்க இல்லைங்களா? அப்புறம் ஒரு அமைதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வார்ல பாத்தீங்கன்னா ஆல் தீஸ் இயர்ஸ் இப்ப ஸ்டடி கரெக்டா வார் நீங்க ஸ்டடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். இப்ப வந்து நாட்டில் நடக்கிற சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து கர்னல் ஒத்துப்பாரு. எதுக்காக எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிட்வீன் 2 வார்ஸ், அதாவது பிட்வீன் கிரேட் 2 வார்ஸ், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கும் 2வது உலக போருக்கும் நடுப்புறதான் பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் லைக் எனிதிங். ஏன்னா நெசசிட்டி இருந்தது, வாருக்காக நெசசிட்டி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற எல்லா அட்வான்ஸ்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா எதற்காக இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க, இன்னோவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ நெசசிட்டி. ஒரு நெசசிட்டி வரும்போது தான் நம்ம தள்ளப்படுகிறோம், ஒரு இன்னோவேஷன் வருது. ஸோ இந்த வார் கூட பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ். டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு கிவ் பேக்.